இந்த வர்ணாசிரமத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களோ ஒரு தரப்பு மக்கள், இவங்க யாருமே எல்லாரும் அதாவது இவங்களெல்லாம் இந்த வர்ணாசிரமத்தை உருவாக்கியவர்கள் அவர்ணர்கள்னு சொன்னாங்க. அவங்க அவர்ணர், வர்ணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்ணர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்போசிட். அப்ப இந்த அவர்ணர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பான்மையான இந்த தலித் சமூகங்கள்னு சொல்லி நீங்க வகைப்படுத்தப்படக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் இந்த அவர்ணர் சமூகத்தை சார்ந்த அது அவர்ணர் பிரிவுகளுக்குள்ள வரக்கூடியவங்க. வள்ளுவர், சாம்பவர் எல்லாருமே அவர்ணர்கள். இவங்க வர்ணாசிரமத்துக்குள்ளேயே வரல, வர்ணாசிரமத்தை எதிர்த்தவர்கள். இதுக்கு இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு. அப்ப இவங்க எல்லாம் யாரு, ஏன் எதிர்க்கணும்? அப்பதான் இங்க ஒருத்தன் ஒரு வேலை செய்யறதுக்கு உள்ள வந்தான்ல, அவன் செஞ்ச வேலைய அதுக்கு முன்னாடி செஞ்சவங்க தான் இவங்க. அந்த ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம். பெரும்பான்மையான ஆன்மீகத்தோடு தொடர்புடைய சமூகங்கள் தான் இன்னைக்கு பட்டியல் சமூகங்களாக மாறி நிக்குது. புரியுதுங்களா? விவசாயத்தோட தொடர்பு கொண்ட சமூகங்கள்லாம் ஏதோ ஒன்னா நில உடைமை சமூகமா இருக்கும், இல்ல நீங்க நில உடைமை சமூகங்கள் தான் விவசாயத்தோட. அவங்க பிற்காலத்துல வேணா கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே போனனால, பொருளாதாரம் இல்லாதனால அவங்கள இப்ப SC ST கொண்டு போயிருப்பாங்க. ஆனா ஒரு ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அவங்களோட மரபு அவர் இருக்காது, நில உடைமை சமூகமா தான் இருக்கும். நிலத்தை உடையவர்களாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட சமூகத்திலே பல பேர் நில உடைமையாளர்களா இருந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய இதுல தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா அவங்க அந்த பட்டியல் சமூகத்துல நாங்க இருக்க வேண்டாம்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய மரபு ரீதியாக அவங்க ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த இதுல இல்ல, அவங்க நில உடைமையாளர்கள், லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டி. ஆனா அவங்க கிட்ட இருந்த லேண்ட்ஸ் பறிக்கப்பட்டுச்சு. லேண்ட்ஸ் பறிக்கப்பட்டோடனே பொருளாதாரத்தால் வீழ்த்தப்பட்டார்கள், சமூகத்தால் வீழ்த்தப்படல, பொருளாதாரத்தால் வீழ்த்தப்பட்டார்கள். பொருளாதாரத்தால் வீழ்த்தப்பட்டனால இவங்கள வெள்ளைக்காரனோட பார்வைக்கு எல்லாருமே அடிமைதான் போலன்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவங்கள பட்டியலுக்குள்ள கொண்டு போயிட்டான். புரியுதுங்களா? ஷெட்யூல் காஸ்ட். இப்ப அவங்க அதை உணர்ந்துகிட்டு, இல்ல எங்களுக்கு ஏன் பட்டியல சேர்த்தீங்க, நாங்க வெளியில வரணும், பட்டியலில் இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, ஏன்னா நாங்க நில உடைமை சமூகம், எங்களுக்கு கோயில்கள்ல பல கோயில்கள்ல எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. நாங்க அப்ப இந்த நில உடைமை சமூகங்கள் எதுவுமே இந்த பட்டியலுக்குள்ள வராது. இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, தலித் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய சமூகங்களை நீங்க எடுத்து பட்டியல் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஆன்மீக தொடர்புடையவங்களா இருப்பாங்க. அப்படிங்க வள்ளுவ சமூகமா இருக்கட்டும், பறையர் சமூகமா இருக்கட்டும், இன்னும் பண்டாரர்கள், என்னென்ன நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னாலும் அத்தனை பேரும் ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர்கள். அப்ப இந்த ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர்கள் ஏங்க அவர்ணர்களா போனாங்க அப்படின்னா, இந்த வர்ணாசிரமத்தை கொண்டு வந்த நபர்கள் கோயிலுக்குள்ளதானே கொண்டு வந்தாங்க, கோயில் மூலியமா தானே வந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி கோயில்ல ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அதுக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு, அவர் எதிர்த்திருப்பாரு. நீங்க சொல்ற சிஸ்டம் எல்லாம் பொய், அது தவறுன்னு சொல்லி அப்படி எதிர்த்தவங்க தான் இவங்க. எதிர்த்தவங்க எல்லாம் அவர்ணர்கள், இவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, இவங்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தமே இல்லை, இவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டு ஒரு வேலையை அவங்க கட்டமைக்கிறாங்க. இதை அவங்க முழுமையாக செய்ய முடிஞ்சது அவங்களாலன்னா முடியல. புரியுது? ஏன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அது அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியுமா? அதுக்கு எதிர்ப்பு இருக்கும், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் செய்வீங்க, கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை இந்த இந்திய சமூகத்துக்குள்ள உருவாக்கி விட்டுறாங்க. அதனால எங்கேயுமே இது 100% இது இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்டடா இருந்துச்சு. வர்ணா சிஸ்டம் இந்தியாவில 100% இம்ப்ளிமெண்டா இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த தலித் அப்படிங்கிற இந்த டெர்மினாலஜிக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த ஒட்டுமொத்த இந்த வர்ணா சிஸ்டம் நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு சமம். இத நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லி ஒதுங்கினவங்க திரும்ப நீங்க தலித் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ்ட் டேர்ம்குள்ள கொண்டு வரதை நம்ம ஏற்க முடியாது. அதனால ஒரு வழக்கு பதிவு பண்ணி தலித்னு ஆக்சுவலா ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு ஆர்டரே இருக்கு. ஒருத்தர் தலித்னு சொல்லக்கூடாது, அது ஏன்னா ஒரு டிஸ்கிரிமினேட்டிங்கான ஒரு வேர்டை நீங்க எப்படி சொல்லுவீங்க? கரெக்ட். அது டிஸ்கிரிமினேஷனுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க அடையாளம்னு எப்படி கட்டமைப்பீங்க? ரொம்ப தப்பு, அதை நம்ம செய்யக்கூடாது. சரி, இப்ப தமிழ் சமூகத்தில் தலித்துகள் உள்ளார்களா அப்படின்னா நீங்க வகைப்படுத்துறீங்க இன்னார் தலித்துன்னு. ஆனா இல்லை, அவர்கள் தலித் அல்ல. அவர்கள் தமிழ் சமூகத்துடைய மிக மூத்த குடிகள் தான் தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள நீங்க தலித்துன்னு எந்த சமூகத்தை தலித்துங்கிறீங்க? பறையரை தலித்துங்கிறீங்களா? வள்ளுவர்களை தலித்துங்கிறீங்களா? சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இதான் என் பிரச்சனை. புரியுதுங்களா? இப்ப பறையர்களுக்கான உரிமை தமிழ் சமூகத்துல நிலைநாட்டப்பட வேண்டுமானா பட வேண்டும், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை.
நானே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்னைக்கு ஒரு பறையர் சமூகத்திலிருந்து ஒரு தமிழ் தேசிய சீஃப் மினிஸ்டர் வருகிறாரோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி சாதிகளை கடந்த தமிழ் தேசியம் என்பது சாத்தியப்படுதுன்னு நம்ம ஏத்துக்க முடியும். அதே போல என்னைக்கு ஒரு அதாவது இந்த மதங்கள், அதாவது கிறிஸ்துவ மதமோ இல்லை இஸ்லாமிய மதத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு தமிழர் முதலமைச்சராக ஏற்கப்படுகிறாரோ அன்னைக்கு தான் மதங்களை கடந்த தமிழ் தேசியமும் சாத்தியப்பட்டிருக்குங்கிறதை ஏத்துக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்தியால ஒரு தமிழ் பிரதமர் வரணும், அது சாத்தியம் இல்லை. அவங்க ஒருபோதும் மாட்டாங்கல்ல. அப்படியே வந்தாலும் தமிழ் பார்ப்பனரை தான் கொண்டு வருவாங்க. புரியுது. ஸோ மித்தபடி வேற இதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தெரியும் யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது. இப்போ நீங்க பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் தேசியம் என்பது மதங்களையும் சாதிகளையும் கடந்து அவர்களை இனமாக பார்க்கிறது. புரியுதுங்களா? இனமா தான் பார்க்குது. அவங்க இனத்தால் தமிழர்கள்ங்கிறதால தான் நாங்க பார்க்கறோம். ஆனா இந்த தலித்தியம்ங்கிறது இப்ப என்னவா பார்க்கும்? இவ்வளவுதான் கேள்வி. தலித்தியம் என்னவா பார்க்கும்? ஒரு ஆதிக்கவாதியா பார்க்கும், ஆதிக்க சாதியா பார்க்கும், வேற என்னவா பார்க்கும்? அதுக்குள்ள ஒற்றுமை வருமா?